முதலில் திரு சூரிய நாராயணன், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தொடர்பாக ஒவ்வொரு நாளும் எதிர்க்கட்சிகள் பிரதான குற்றச்சாட்டுகளை சொல்லி வருவதை நம்ம பார்க்குறோம். உச்சமாக பயங்கரவாதத்தின் புகலிடமாக மாறி வருகிறது தமிழகம் என்று ஒரு 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 பெரிய குற்றச்சாட்டை வைப்பதை நம்ம தற்போது பார்க்குறோம். எப்படி இந்த குற்றச்சாட்டுக்கான காரணம் என்பது என்ன? நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது இப்போ சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருக்கிறது, குறைஞ்சிருக்குங்கிறதெல்லாம் உண்மை. ஆனால் பயங்கரவாதிகளின் புகலிடமாக இருக்குங்கிறத நான் அதில் கொஞ்சம் மாறுபடுறேன். ஏன்னா நியாயமாக பேசுகிறதுல எப்படின்னா, இப்போ தமிழக காவல்துறையில் ஏன் தீவிரவாதிகள் உருவாகிறாங்க அதை நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ நம்ம அனைத்து மக்களும் ஏன்னா ஊடகங்களும் இப்போ சோஷியல் மீடியாலாம் நல்லா டெவலப் ஆகிட்டுருக்கு. இப்போ அயோக்கியத்தனமாக அநாகரிகமாக மக்களை கொன்று குவிக்கிறது இஸ்ரேல் இராணுவம், காசாலையும் சரி ஈரான்லேயும் எந்த சம்மந்தம் இல்லாமல் சாப்பாட்டை எடுத்துகிட்டு போகிறவங்க கூட கொள்வது. 60,000 பேர் கொண்டவரில் 50,000 பேருக்கு 40,000 பேருக்கு மேலே குழந்தைகள், பெண்கள். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் தன் மதத்தில் உள்ளவங்க தன் மத சேஃப்டி இல்லைங்கிற ஒரு ஃபீலிங் வருது. நம்ம அதை பார்க்கணும். அப்போ இப்போ உள்ள மேற்கத்திய நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா, இஸ்ரேல், இதை ஈவன் சில கண்ட்ரிகள் கண்டிக்கவே இல்லை. ஈவன் அரேபியன் கண்ட்ரிஸும் கண்டிக்கல. ஏன் தீவிரம் உருவாது அதுங்கிறதுக்கான காரணம், அனாவசியமாக ஒரு நாட்டு மக்களை, அதாவது ஆடை விலைக்கு வாங்கி தான் வெட்டுவான். ஆனால் பாலஸ்தீன மக்களை தினமும் 200 பேர் 150 பேரை கொள்றதுங்கிறது உலகத்திலேயே ஐநா பல்லில்லாத ஒரு ஐநா, அருகதை இல்லாத ஒரு ஹியூமன் ரைட்ஸை பேசக்கூடாதுக்கு தகுதியே இல்லாத ஒரு அமெரிக்கா, இஸ்ரேல். இதனால் சில இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு பயம் ஏற்படுவதற்கு நியாயம் உள்ளதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் நான் தீவிரவாதத்தை சப்போர்ட் பண்ணல, அதையும் புரிஞ்சுக்கணும். இப்போ கோவையில் 2022 பாம்பு நடந்தது உண்மை. அதுக்கப்புறம் தமிழக உளவுத்துறை, காவல்துறை இன்னும் அதில் அதிக கவனம் செலுத்தணுங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். ஏனென்றால் இதை தீவிரவாதத்தை மதத்தோட கம்பேர் பண்ணுறதுல எனக்கு 100% உடன்பாடு இல்லை. தீவிரவாதம் வேறு, மதம் வேறு. ஏன்னா ஒரு சில சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பார்க்கும் பொழுது கொலை உள்ளிட்ட சம்பவங்கள் நம்ம சட்டம் ஒழுங்கோடு தொடர்படுத்தி பார்க்கலாம். கண்டிப்பா இருக்கு. பயங்கரவாதத்தின் புகலிடமாக மாறுகிறது அப்படின்ற விஷயம் அதுல நான் முழுக்க சர்வதேச போர் சூழலோடு இதை பொருத்தி பாக்குறீங்களான்னு கேக்குறேன். கண்டிப்பா நீங்க சொல்றது அது வேற சப்ஜெக்ட். உண்மையாக இங்கு நடைபெறுவது என்பது வேறு. சமுதாய மக்கள் அடிக்கப்படும் போது நான் என் சமுதாயத்தை பற்றி கவலைப்படுவதற்கு எனக்கு நியாயம் இருக்கிறது. புரியுதுங்களா? அதற்காக சட்டம் ஒழுங்கு இப்போ ரீசெண்டாக இப்போ திருவள்ளூரில் ஏடிஜிபி இந்த கார் கடத்தலில், இளைஞர் கார் கடத்தல் கூட இன்னும் இருக்கிறதுலாம் சட்டம் ஒழுங்கு மிக மிக குறைந்த அளவில் இருக்குங்கிறதுல உண்மைதான். கார் கடத்தல சார், கார்ல சிறுவனை கடத்தல். அதான் கார்ல சிறுவனை கடத்தல். அது யார் கடத்தினா? ஏடிஜிபி இதோட சம்மந்தப்பட்டிருக்காருன்ட்டு ஹைகோர்ட்லாம் இந்த விவரம் வந்திருக்கு. இது என்னை பொறுத்தவரை தமிழக உளவுத்துறை இன்னும் மிக மிக ஆக்டிவாக இருக்கணும். ஏனென்றால் இப்போ உள்ள மக்களுக்கான தகவல் வரும் விவரங்கள் அவரும் இப்போ சமீபத்தில் கடந்த 2 வருடங்களாக ஒரு மக்கள் கொல்லப்படும் போது மக்களுக்கு ஒரு பயம் ஏற்படுத்தலாம் நியாயமானதான். அதற்காக நான் தீவிரவாதத்தை ஆதரிக்கவில்லை. தீவிரவாதம் என்பது அடுக்கப்பட வேண்டியதுதான். தமிழக காவல்துறை நிச்சயம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி உபயோகப்படுத்தி ஆக வேண்டும். ஏன்னா இப்போ சிசிடிவி கேமராலாம் வந்துருச்சு, எல்லாம் இருக்கு. இல்ல சூரியநாராயணன், நீங்க மீண்டும் தீவிரவாதமே பேசுறீங்களே. பிரதான அறிக்கைகள் எதிர்க்கட்சிகள் வைக்கின்ற குற்றச்சாட்டு என்பது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது வேறு, தீவிரவாதம் என்பது முற்றிலும் வேறு. நீங்க மீண்டும் தீவிரவாதம் பயங்கரவாதம் அந்த டோன்ல பேசுறது சரியா இருக்குமான்னு எனக்கு தெரியல. நான் அதையே காரணம் சொல்றேன், கரெக்டா கேட்குறீங்க. உங்களோட டாபிக்ல சட்டம் ஒழுங்கு சீரழிந்து பயங்கரவாதத்தின் புகலிடம், அதுதான் அவர் சொன்னதுதான். ஆனா அது சரியா என்பதுதான் நம்ம விவாதத்தில் உட்படுத்துறோம். பயங்கரவாதத்தின் புகலிடம் தமிழகம் என்பதில் நான் மாற்று கருத்து உள்ளவன். அதில் எனக்கு முழு உடன்பாடு கிடையாது. அதே சமயத்தில் தமிழக உளவுத்துறை இன்னும் மிக மிக சிறந்த முறையில் செயல்படுவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. ஏன்னா 2022 நடந்திருக்கு. அதே அந்த மெட்ராஸ் அரபிக் கல்லூரியில் இதே மாதிரி என்ஐஏ மத்திய அரசுடைய இவர் அரசு செய்கிறாங்க. அப்போ தமிழக காவல்துறை ஏன் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணவில்லைங்கிற கொஸ்டின் வருது இல்லையா? நியாயமான கேள்வி. இது ஒரு சாதாரண மக்களுடைய கேள்வி. அப்போ இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக பண்ணியிருக்கணுங்கிறது தான் என்னோட இது. இன்னும் அதாவது லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் உபயோகப்படுத்துறதுக்கு நிறைய மாநிலங்கள், ஏன் இப்போ கர்நாடகத்தில் கூட காங்கிரஸ் இருக்கும்போது பயங்கரவாதம் வந்துச்சு. இதில் நிறைய அரசியல் சாயம் கூட பூசப்படுகிறது என்பதும் உண்மை. ஆனால் ஏன்னா நான் காமனாக பேசுகிறேன், ஒரு இது இல்லை. இன்னும் கொஞ்சம் தமிழக காவல்துறை தமிழ்நாட்டுக்குள்ளேயே வர மாட்டீங்களே, தமிழகத்துடைய காவல்துறை உலகிலே மிக சிறந்த காவல்துறை அப்படின்னு பேர் வாங்கியது. இப்பொழுது அதிகமாக நடக்குது சார். அதாவது தனியாக கூட முதியவர்கள் கொல்லப்படுகிறார்கள்.
குழந்தைகள் கடத்தப்படுகின்றன, அதிக அளவு கொலை கொள்ளைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. காங்கிரஸ் உடைய முன்னாள் மாவட்ட தலைவர் கொல்லப்பட்டால் இதுவரை அதற்கான முடிவு வரவில்லை. அப்படி இருக்கும்போது நிச்சயம் சட்ட ஒழுங்கு இன்றும் மேம்பட வேண்டுங்கிறது தான் இருக்கு. அதில் வந்து ஒரு உச்சமாக ISISக்கு இங்கிருந்து ஆட்களை சேர்க்க பார்க்கிறார்கள், சேர்ப்பதற்கான முயற்சிகள் நடைபெறுகிறது என்பன குற்றச்சாட்டுகள் தான் நயினார் வைக்கிறார். ஆமா, ISISங்கிறது உலகத்திலேயே மிகப்பெரிய தீவிரவாத கூட்டம். அதுதான் பெரும் அச்சத்தை விளைவிக்கிறது. நான் அதை ஒத்துக்கிறோங்க. அதுக்காக தமிழகம் புகலிடமா இருக்குங்கிறதுல என்னால் ஒத்துக்க முடியல. ஏன்னா ஐ எம் யூசிங் மை காமன் சென்ஸ். அதாவது நம்ம என்ன பார்க்கணும்னா, நம்ம வந்து இதில் சொல்லுவாங்க ஒரு கல்ச்சுரல் என்ன பண்ணுவாங்க, சோஷியோ பொலிட்டிக்கோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட், சமூக அரசியல் சமூக பொருளாதாரத்தை நம்ம அந்த உற்று பார்க்கும்போது தீவிரவாதம் என்பது கடுமையாக நசுக்கப்பட வேண்டியது ஒன்றுதான். அதற்கு ISIS ஆட்கள் சேர்க்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு வருகிற போது மத்திய உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? நீங்க இந்த பால தமிழ்நாட்டை நோக்கி திருப்புறீங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. இல்ல முடிஞ்சிட்டு இருக்கு. அதற்காக தான் நான் என்ன சொல்றேன், தமிழக காவல்துறை தீவிரவாத தடுப்புத்துறை என்று ஒரு துறையை ஏற்படுத்தணும். அதில் உளவுத்துறையை பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தி எந்தெந்த இடங்களில் எந்தெந்த பிரச்சனைகள், ஏன்னா இதற்கு முன்பு கோவையில் வெடிகுண்டு படுத்து சாதாரண மக்கள் தான் இறந்து போகிறோம். இதில் வந்து இறந்து போகிறது, பாதிக்கப்படுவது, கஷ்டப்படுவது, சாப்பாடு கிடைக்க கஷ்டப்படுவதுலாம் காமன் பீப்புள் தான் எந்த இடத்துலையும். அதுதான் நடக்கிறது. அப்போ இருக்கும்போது தமிழக காவல்துறை தீவிரவாத தடுப்புக்காக இன்னும் ஆக்டிவேட் பண்ணுங்க தான் என்னுடைய கருத்து. மற்றும் இன்னும் ஆள் பற்றாக்குறைகள் இருக்குது. இன்னைக்கு இருக்குது பாருங்களேன், ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் 4 பேர் 5 பேருக்கு மேலே இல்லை. ஆனால் தீவிரவாதம் ISIS பேசும்போது மத்திய உளவுத்துறை என்ன செய்கிறது அப்படின்னா பதில் சொல்ல மாட்டீங்க. இல்லையே, சட்டம் ஒழுங்கு ஒண்ணு இந்த காவல்துறை இந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு குற்றச்சாட்டு வைங்க, இல்ல மத்திய உளவுத்துறையை நீங்க கமிட் பண்ணுங்க. மத்திய உளவுத்துறை குற்றச்சாட்டு டெல்லியில் உள்ள குற்றச்சாட்டு இங்க ரெஸ்பான்சிபிலிட்டினா நான் சொல்றேன் இது சரியா இல்ல சூரியநாராயணன். இன்னும் எனக்கு நீங்க பிரேக் அப் டெல்லியில் உள்ள NIA கண்டிப்பாக அரசு செய்யும் போது தமிழக காவல்துறை கோவையில் உள்ள அதான் நான் சொல்றேன், ஆள் பற்றாக்குறை இருக்கும்போது கவனிக்க முடியல. டெய்லி லா அண்ட் ஆர்டரை பார்க்கறதுக்கு அதிக அளவு காவல்துறை அதிகாரி இல்லாதனால தான் கோட்டை விடுகிறார்கள் அப்படிங்கிறதா நிதர்சன உண்மை. ஏன்னா நாளுக்கு நாள் சைபர் கிரைம் அதிகமாகிட்டு இருக்கு, புரியுதுங்களா, அதிக அளவு வந்துட்டு இருக்கு, கிரிமினல்ஸ் அதிகமாக உருவாகிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு காவல்துறை ரெக்ரூட்மெண்ட் இல்லை. அப்போ காவல்துறையில் டெய்லி லா அண்ட் ஆர்டர் பார்ப்பதற்கு ஆளுநர் குறைச்சிருக்கும் போது, சைபர் கிரைம் அதிகமாக இருக்கும், பெரிய அளவு அதிகமாக இருக்கும்போது, ஆட்கள் குறை இருக்கும்போது தீவிரவாதத்தை எப்படி கண்காணிக்க முடியும்? ஏன் மத்திய அரசே ஏன் கண்காணிக்கணும் எதிர்பார்க்குறீங்க? ஒரு தீவிரவாத ஒரு சூழல் தமிழகத்தில் ஏற்பட்டால் தமிழகத்தோட பொருளாதார முன்னேற்றம் குறையும். இது நிதர்சன உண்மை. அப்போ தமிழக காவல்துறை மிக அதிக அளவில் ஆக்டிவேட் ஆகணும் அப்படிங்கிறதா என்னுடைய இது. அதே சமயத்தில் பயங்கரவாதியின் புகலிடமாக இருக்கிறது என்று 1-2 இன்சிடென்ட் வச்சு சொல்ல முடியாது என்பது என்னுடைய கருத்து. நாம தொடர்ந்து பேச